ஓகே. வெரி கூல். வெரி குட். அவங்க ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துருங்க பார்க்கலாம். உங்களுக்காக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அழகா ஷேர் பண்ணாங்க. கங்க்ராச்சுலேஷன். குட். இப்போ பாருங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்க வந்து யாரெல்லாம் ஷேர் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே யார் அப்படின்னா உங்களை மாதிரியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க உட்கார்ந்தவங்க தான். இப்போ இன்னைக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்கு அவங்க காரணம் என்ன, அவங்களோட எண்ட் ரிசல்ட்ஸ் அவங்க எடுக்கிறதுக்கு அந்த ப்ராசஸ் பண்றதுனால உங்களுக்கும் ரிசல்ட்ஸ் கிடைச்சுன்னு இருக்கு. இங்க வரும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு காலைல கிளப்புக்குள்ள வந்தீங்க. இப்போ இவங்களை பாருங்க, என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கறத கேட்டு என்ன மாதிரி ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் எடுத்துருக்காங்க. போடுப்பா, ஒவ்வொருத்தரா போடு. என் பேர் கோபாலகிருஷ்ணன். எங்கள் ஏஜ் வந்து 34 ஆகுது. நான் கோயம்புத்தூர் கணபதி மாநகர்லேருந்து கனெக்ட் ஆகிருக்கேன் சார். இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நீ பெயின், ஷோல்டர் பெயின், பேக் பெயின் இது எல்லாமே இருந்துச்சு சார். இச்சிங் ஒரு 5 இயர்ஸாகவே இருந்துச்சு. என் பாடி வெயிட்டோட எக்ஸஸாக ஒரு 31 kg இருந்தேன். இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3 daysலேயே ஒரு 2 kg வெயிட் லாஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு ரன்னரு, எனக்கு வெயிட் லாஸே ஆகாது, ஏறும் இறங்கும் அப்படியே இருந்துச்சு. இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண ஒரு 3 daysலேயே 2 kg வெயிட் லாஸ் ஆச்சு. இது என்னடா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 40 to 45 daysலேயே வந்து என்னோட இச்சிங் சரியாக போச்சு. இன்னைக்கு நான் 247 daysல நான் வந்து 31 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். பிளஸ் எனக்கு இருந்த ஷோல்டர் பெயின், பேக் பெயின் எல்லாமே இன்பிட்வீன் கேப்ல இல்லாம போயிடுச்சு. இப்போ நான் ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கேன் சார். அதே மாதிரி நான் வெயிட் லாஸ் பண்ண இன்பிட்வீன் கேப்ல நான் வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கு. நான் ரன்னிங் ஓடிட்டே இருப்பேன் சார், மரத்தான் போவேன். ஸோ வெயிட் லாஸ் இதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனால் என் கோச்சஸ் எல்லாமே ரன்னிங் போயிட்டே இருப்பாங்க. சார் இது பொண்ணா ரன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். தாராளமா பண்ணலாமா அப்படின்னாங்க. ஸோ இந்த 247 daysல 4 மரத்தான் முடிச்சிருக்கேன் சார். 21 கிலோமீட்டர் வந்து 4 மரத்தான் முடிச்சிருக்கேன். இது ஷேக் எடுத்துட்டே தான் முடிச்சேன். எனக்கு நார்மல் ஃபுட்டை சாப்பிட்றத விட இதுல நல்ல எனர்ஜி கிடைச்சிது. கோச்சஸ்ட்டு கேட்டேன், ஒன்றும் இல்லப்பா உன்னோட இன்பேலன்ஸ் வந்து பேலன்ஸா இருக்கு, ஸோ அதுதான் நல்லா இருக்குன்னாங்க சார். அப்புறம் இந்த ஐடியல் வெயிட் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் நான் பிளட் கொடுத்துட்டே இருப்பேன் சார். எப்பவுமே இந்த ஒரு 6 month பிளட்டே கொடுக்கல. அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன், டே நீ கொடுக்க வேணாம், நீ வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன்னாங்க. அப்புறம் என் கோச் கடிச்சேன், சார் இந்த மாதிரி நான் பிளட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாங்க. என்ன சார் நான் பண்றது அப்படின்னா, நீ என்னப்பா நினைக்கிற அப்படின்னாங்க. சார் நான் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னா. தாராளமா கொடுப்பா அப்படின்னாரு. இருந்தாலும் ஒரு பயம் இருந்துச்சு. கங்கா ஹாஸ்பிட்டல கொண்டு போய் லாஸ்ட் வந்து பிளட் கொடுத்தேன். அப்புறம் கொடுக்குற வரைக்குமே வாயை சும்மாவே இருக்கலாம், கேட்கலான்ட்டு. அப்புறம் பிளட் கொடுத்ததுக்கு அப்புறம் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. நான் கேட்டதே இல்லை, மேம் நான் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன், இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அவங்களே சிரிச்சாங்க, இல்லப்பா சூப்பரா இருக்கு, ஹீமோகுளோபின் வந்து 13.9 இருக்கு, அதெல்லாம் ஹெல்த்தியா இருக்கீங்க, நீங்க எப்ப வேணா பிளட் கொடுக்கலாம்னாங்க. அப்புறம் அதுல இருந்து ரொம்ப வெளியே வந்துச்சு சார் இந்த ஒரு இது மேல. இன்னைக்கு நான் 247 days ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடியே 14 yearsக்கு முன்னாடி இந்த ஃபுட் எடுத்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு 5 kg வெயிட் லாஸ் பண்ணிட்டு விட்டுட்டேன். அப்பெல்லாம் எஜுகேஷன் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இல்ல. ஸோ எஜுகேஷன்ல தான் எல்லாமே பெருசா நான் கத்துக்கிட்டேன் சார். அதனால இப்போ நான் வந்து ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். பாருங்க, நீங்க எல்லாருமே கவனிக்க, நீங்க வந்திருக்கீங்க. ஒருத்தவங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா எப்படி எண்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓபன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சார், நான் திருவண்ணாமலை சத்யா அன்பழகன் சார். வயசு வந்து 36 சார். நான் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் டே எனக்கு வந்து பேக் பெயின் இருக்கும், அது மட்டும் இல்லாத முட்டி வலி இருக்கு சார். ஃபுட்டை ஃபாலோ பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் நாளே அந்த பிரச்சனை இல்லாம போச்சு சார். யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்லாம போச்சு. 3 நாள்ல பேக் பெயின் இல்லாம போச்சு. 3.5 மாசத்துல 14 கிலோ வெயிட்டை குறைச்சேன். பீஸோட ப்ராப்ளம் வந்து வெளியில வந்துருக்கு சார். டே வெயிட் அந்த வெயிட் அதுல இருந்து இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு சார். ஃபேமிலியாவே ஆமாங்க சார். 45 நாள்ல கண்ணாடில இருந்து வெளியே வந்திருக்காங்க சார். டவுனுக்கு ஹாஸ்பிட்டல் தான் நாங்க செக் பண்ணி கண்ணாடி போட்டுந்தவரு போடாம வந்திருக்காரு. கண்ணாடில இருந்து வெளில வந்தா கதவு தத்திரி வெளில வந்து நினைச்சுக்க போறாங்க. நீங்க அதை சொல்லுங்க. கண்ணாடி போட்டுந்தவர் கண்ணாடி 3வது படிக்கும் போதே டாக்டர் செக் பண்ணி போட்டுருந்தேன் சார். நம்ம ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணி 45 நாள்ல கண்ணாடில இருந்து வெளியில வந்தார் சார். என்னோட ஹஸ்பண்டுமே முடுக்குவாதத்துல இருந்து வெளியில வந்துருக்காரு சார். வெரி குட். கங்க்ராச்சுலேஷன். வெரி குட். கங்க்ராச்சுலேஷன். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என் பேர் கார்த்திக், வயசு 51, திருவண்ணாமலை கனெக்ட் ஆயிருக்கேன் சார். குட் நியூட்ரிஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட ஹெல்த் பாத்தீங்கன்னா சுகர் இருந்துச்சு. 5 வருஷமா சுகர் இந்த டயபெட்டிக்கா இருந்தேன். வேர்கஸ் வெயின்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. அது எல்லாமே எக்ஸஸ் வெயிட்ல இருந்தேன். லக்கிலி என்னோட கோச் விஜயா மேடம் சந்திக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மேடம் விஜயா மேடம் எனக்கு ஒரு நாணயம் வீடியோ காமிச்சாங்க சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரவி சார் சார் வந்து சொன்னார் சார், நீங்க எதை தேடிட்டீங்களோ அது உங்களுக்கு தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார் சார். அது எல்லாரும் வாழ்க்கையில் நடந்திருக்கு, என்னோட வாழ்க்கைக்கு கண்டிப்பா அது நிச்சயமா நன்றி சார். நான் வெயிட் லாஸ் பண்றது ஒரு வாரமா நான் தேடிட்டு இருந்தேன் சார். எக்ஸஸ் வெயிட்ல நான் ஒரு 20 வருஷமா இருந்தேன் சார். அப்போ வெயிட் குறைக்கணும் ஒரு எண்ணம் இல்லை சார். என்னோட கோச் மேடம் பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரமா எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருந்துச்சு சார். ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியாம இருந்தேன் சார். இப்போ நான் யோகா எல்லாமே பண்ணிட்டு இருப்பேன் சார். ஆனா ஃபுட் ஹேபிட் சேஞ்ச் பண்ற தெரியாதால அப்படி எக்ஸஸ் வெயிட்ல இருந்தேன் சார். ஒரு வாரமா நான் கழிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் மேடம் பார்த்தேன், ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணேன் சார். என்னோட ஹெல்த் கண்டிஷன்லாம் கேட்டாங்க, டயபெட்டிக் இருக்கு, வேர்கஸ் வெயின்ஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் வாங்க அப்படின்னாங்க சார். நம்பிக்கையோட வந்து ஸ்டார்ட் பண்ணேன் சார். நான் வந்து எனக்கு வெயிட் குறைக்கணும் தான் ஆசையை தவிர சுகர் இருந்து நார்மல் ஆகணும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை சார். நான் டாக்டர் பாத்தீங்கன்னா எனக்கு 380 சுகர் இருக்கும், 2 mg டேப்லெட் எடுத்து லைஃப் லாங் மெடிசன் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன் சார். எனக்கு அந்த மைண்ட் செட் அப்படியே நான் பதிவாயிடுச்சு. லைஃப் லாங் சுகர் டேப்லெட் தான் எடுக்கணும் அப்படின்னு சார். ஆனா
3 நாள் கழிச்சு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி வெயிட் பார்த்தேன் சார். 700 கிராம் குறைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா நான் வெயிட் கெயின் ஆகி தான் பார்த்திருக்கேன், வெயிட் குறைஞ்சி பார்த்ததே இல்லை. வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 10 நாள் கழிச்சு சுகர் செக் பண்ண சொன்னேன் சார். செக் பண்ண 180 வந்துடுச்சு. என்னோட டாக்டர் கன்சல்ட் பண்ணேன். 2 mg டேப்லெட் போட்டிருந்தேன் சார். 1 mg கம்மி பண்ணி கொடுத்தாரு. சுகர் குறைஞ்சிருக்கு, இது மாதிரி 1 mg போதும் சொன்னார் சார். மறுபடியும் 40 நாள் கழிச்சு மறுபடியும் சுகர் செக் 120 வந்துடுச்சு. டாக்டர் பார்த்துட்டு சுகர் நார்மல் ஆயிடுச்சு, சந்தோஷப்பட்டாரு. டேப்லெட் ஸ்டாப் பண்ணிடலாம், இந்த 3 months ஒன்ஸ் செக் பண்ணீங்க, சுகர் நார்மல் ஆயிடுச்சுன்னா வித்தவுட் மெடிசன்ல இருக்கலாம், அதிகமாயிடுச்சுன்னா மறுபடியும் டேப்லெட் போட்டாங்க அப்படின்னா சார். ஒரு 5 வருஷமா சுகர்ல இருந்து 50 நாள் கம்ப்ளீட்டா வெளியே வந்துட்டு சார். வேரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வந்து என்னால 1 நிமிஷம் கூட நிக்க முடியாது. 1 மணி நேரம் உட்காந்தா வீங்கிடும், கால் வலிக்கும், வீங்கிடும், அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த வெயிட் லாஸ் பண்ண ப்ராசஸ்ல இந்த வலி வீக்கம் எல்லாம் எதுவுமே இல்லை சார். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பிளட் டொனேட் பண்ணது ரொம்ப ஆசை சார். இந்த சுகர் இருந்ததால கொடுக்க முடியல. இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி சுகர்ல இருந்து வெளியே வந்ததால நான் பிளட் டொனேட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார். 3 months ஒன்ஸ் கன்சியூட்டிவ் கொடுத்துருக்கேன் சார். 11 தடவை பிளட் டொனேட் பண்ணிருக்கேன் சார். ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கேன். இது காரணம் என்னோட கோச் விஜயா மேடத்துக்கும், என்னோட சீனியர் கோச் பத்மா மேடம் சாருக்கும், எஜுகேஷன் லீடர் உங்களுக்கு நான் ரொம்ப ஃப்ரம் த ஹார்ட் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் சார். வெரி குட், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன், குட் ஜாப். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பண்ணுங்க. கோட்டையில இருந்து சாமுண்டீஸ்வரி பேசுறேன் சார். வயசு பவுன்சரா இருந்தீங்களா மாடி? சொல்லுங்க. வயசு 41 ஆகுது சார். ஊத்துக்கோட்டையில இருந்து பேசுறேன். நான் கிளாஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஹோல்டே ரொம்ப டயர்டா இருக்கும். 15 வருஷமா பிசிஓடிக்காக ரெகுலரா டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா வருஷத்துல 2 முறை மட்டும் தான் பீரியட் ஆகும் சார். 6 மாசம் ஆகும், 9 மாசங்கள்ல வரவே வராது. தைராய்டுக்கார 100 mgல அதுவும் 15 வருஷமா டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருந்தது. பகலெல்லாம் படுத்தே இருப்பேன், நைட்ல சுத்தமா தூக்கமே இருக்காது. பகல்ல படுத்ததுனால நைட்ல தூக்கம் இருக்காது. அப்படி தூங்கி எழுந்தாலும் பெட்ல இருந்து என்னால எந்திரிக்கவே முடியாது. தரையில கால் எடுத்து ஒண்ணா ஆணி வச்சு குத்தினா எவ்வளவு பெயின் இருக்கும், அவ்வளவு பெயின் இருக்கும். பேக் பெயின் 2 பக்கமே சிவியரான பேக் பெயினும் இருக்கும். என்னால இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி கூட படுக்க முடியாது சார். யாராச்சும் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன். குழந்தைங்களும் ரொம்ப குட்டி குட்டி பசங்க. 2020 18ஆம் தேதி இதே மாதிரி விச்சுவல் நியூட்ரிஷன் கிளப் மூலமா தான் நான் வந்தேன். அப்போ மார்னிங் பார்த்தேன். அன்னைக்கு சொன்ன ரிசல்ட் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. முக்கியமா அதுல எம்சியா வந்து சஃபி கோச், அவரோட வெயிட் லாஸ் பார்த்துட்டு உடனே நான் என் கோச் கிட்ட போய் சேர்ந்து என்னோட ஹெல்த் கண்டிஷன் கேட்டாங்க. வெயிட் லாஸ்க்காக தான் வந்திருக்கும், எதுக்கு ஹெல்த் கண்டிஷன் கேக்குறாங்கன்னு ஒரு டவுட்ல இருந்தது. ஆனா அவங்க கிட்ட சொல்லும் போதுதான் நான் எவ்வளவு பிரச்சனைல இருந்தேன். தலைவலி இருந்திருக்கு, எனக்கு தலை சுத்தல் இருக்கும். இங்க வந்துதான் தலைவலின்னா அதுக்கு என்ன பேருன்னு கூட தெரியும் சார். ஃபைல்ஸ், மோஷன் போகவே முடியாது, பிளட் வரும், அது ஃபைல்ஸ்ன்னு இங்க வந்துதான் நான் கத்துக்கிட்டேன். அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். தூக்கம் இல்லாம ரொம்ப டிப்ரெஷன் இருந்தேன் சார். குழந்தைங்க மேல கோவத்தை காட்டிட்டு ஃபர்ஸ்ட் டே என் கோச் என்ன கவுன்சிலிங் எடுத்து அஃப்ரெஷ்லாம் கொடுத்தாங்க. அது சாப்பிட்டு போன அன்னைக்கு 9 மணிக்கெல்லாம் தூங்கிட்டேன். என்ன அறியாமே நான் 9 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எந்திரிச்சேன். அன்னைக்கு தான் என்னை விட்டு போன மாதிரியே இருந்தது. டே ஃபுல்லா ரொம்ப ஆக்டிவா இருந்தேன், படுக்கவே இல்லை. அன்னைக்கு டே ஃபுல்லா படுக்கல. மறுநாள் ஒரு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சேன். 3வது நாள் ஒரு 1.5 கிலோ வெயிட் லாஸ் ஆச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டு மேம் கிட்ட தான் அனுப்புனேன். மேம் நான் 1.5 கிலோ வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன்னு. ரொம்ப ஆக்டிவா இருந்தது. அந்த குதிக்கல் பெயினும் இல்ல. 3வது நாள் பேக் பெயின் லைட்டா தான் இருந்தது சார். அப்புறம் எஜுகேஷன்ல கனெக்ட் பண்ணாங்க மேம். இங்க வந்த பிறகுதான் என்ன சாப்பிடணும்னே தெரியும். ஏன்னா வெயிட் லாஸ் பண்றதுனால யூடியூப்பை பார்த்து நிறைய மெத்தட் ட்ரை பண்ணிருக்கேன் சார். இந்த லெமனை கட் பண்ணி பொங்க வச்சு ஒரு நாளெல்லாம் குடிச்சு வாய் ஃபுல்லா குளிச்சுப்போ 1 வாரம் தண்ணி கூட குடிக்க முடியாமலாம் கஷ்டப்பட்டிருக்கேன். அவ்வளவு வெயிட் லாஸ் பண்ண எந்த கோயிலுக்கு போனாலும் என் வெயிட்டை மட்டும் குறைச்சிட்டு கடவுளே என் வயிறை மட்டும் குறைச்சிட்டு. ஏன்னா எனக்கு டைனிங் டேபிள் என்னோட வெயிட் தான். என்னால சீட்ல உட்கார முடியாது. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டேன். 2 சீட்டு போட்டு உட்காருங்க, வந்துட்டா பாரு சாப்பிடறதுக்குவாங்க. பஸ்ல போனா கூட கன்சீவா இருக்குன்ட்டு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, மாசமா இருக்கிற பொண்ணுக்கா சீட்டு கொடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அவமானமா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சார். அப்போ நீங்க சொல்றதா, நீங்க எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நீங்க எஜுகேஷன் சொல்லிட்டே இருப்பீங்க. இந்த இடம் எனக்கான இடம் நான் கண்டுபிடிச்சேன். இங்க நீங்க சொல்லி கொடுத்துதான் தண்ணி குடிச்சேன் சார். ஏன்னா கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வருதுன்னு டாக்டர் கிட்ட போவோம், தண்ணி சாப்பிட சொல்லுவாரு. தண்ணி அப்ப மட்டும் குடிப்பேன். யூரின் போறதுக்காக ஒரு லிக்விட் மாதிரி ஒரு டானிக் கொடுப்பாரு சார். கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் தான், யூரினே வராது, வாமிட்டா தான் வரும். அதெல்லாம் இங்க வந்துதான் எனக்கு தெரியும். அந்த நம்மளோட யூரின் தான் வாமிட்டா வந்ததுன்னா கூட இங்க எஜுகேஷன் வந்து சார் கத்துக்கிட்டேன். அவ்வளவு மெடிசன்ல ஒரு 15 வருஷமா மெடிசன்லயே இருந்துட்டேன் சார். இங்க வந்த பிறகு டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 6வது நாள் எனக்கு அந்த பேக் பெயின் இல்ல, பீரியட் வந்துச்சு சார். ஏன்னா நான் பீரியட் வருதுன்னா டேப்லெட் போடணும். 15 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஜெக்ஷன் பண்ணி தான் அந்த பெயினே நான் நிறுத்துவேன். ஆனா எந்த பெயினாலுமே பீரியட் வந்துடுச்சு. அந்த போட்டோவே அந்த 6வது நாள் எடுத்த போட்டோ தான் சார். ஃபர்ஸ்ட் டே என் கோச் எடுத்த போட்டோ இருக்கும். அந்த 6வது நாள் கோச் நான் ஒரு போட்டோ எடுத்துக்கோ சாமுண்டீஸ்வரி சொன்னாங்க. அன்னைக்கு என் பாப்பா எடுத்த போட்டோ வீட்டுல இருந்து. அந்த எப்படி பீரியட் ஆச்சுன்னே தெரியல. பெயின் இல்லாத பீரியட் அன்னைக்குதான் அனுபவிச்சேன் ஃபர்ஸ்ட் டைமா நானு. அப்புறம் ரெகுலரா ஃபிட்னஸ்ல கனெக்ட் ஆன. உங்களோட எஜுகேஷன் வந்து என்ன சாப்பிடணும், எங்க கிச்சன் டோட்டலா மாறிச்சு. நல்லா சமைக்க ஆரம்பிச்சேன். என் குடும்பத்துல எல்லாருமே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு 6 மாசத்துல 37 கிலோ வெயிட் லாஸ் பண்ணேன் சார். இதுல ரவி சார் வந்து கடவுளா பாக்குறேன். ஏன்னா
ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்சஸ் 6 வருஷம் ஆகுது சார். ஃபர்ஸ்ட் டைம் நான் அதுதான் அட்டன் பண்ணேன். அப்போ 5 டேஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் டேவே சார் நாங்க யாருன்றது புரிய வச்சாரு. நாங்க ஒரு கிராமத்துல இருக்கோம். எங்க வீட்டுக்காரர் விவசாயம் பண்றாரு. நான் வீட்டுல தான் இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பேன். ஆனா சார் சொல்ல சொல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் கத்துக்கிட்டேன். வரவு செலவு எழுத சொன்னார் ஃபர்ஸ்ட். அப்ப எழுதும் போது நாங்க ஒரு பெரிய குடும்பம். எனக்கு 6 நாத்தனார் எல்லாமே நாங்க தான் பார்ப்போம். நாங்க ஒரு 14 லட்ச ரூபாய் கடத்துல இருக்கணும். அப்பதான் தெரியும் நல்லா சம்பாதிக்கிறோம், வருமானம் வருது, அந்த மெத்தட்ல அந்த மைண்ட் செட்ல இருந்துமே தவிர நாங்க கடங்காரா இருக்கணும்னு எனக்கு தெரியல சார். அன்னைக்கு வரவு செலவு எழுதி என் கோச்சுக்கு அனும்போதுதான் நான் வட்டியே அதிகமா கட்டுறேன்னு தெரிஞ்சது. ஒரு 14 லட்ச ரூபாய் 16 லட்சம் கடத்துல இருக்கனா எதனால இருக்கன்னே தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் இங்க சொல்லி கொடுக்குதுல மைமணி கான்செப்ட்னு இது வரைக்கும் நாங்க சீட்டு போட்டதே இல்ல. இப்ப சார் சொல்லி கொடுத்து நாங்க இன்கம் ஏர்ன் பண்ணி 10% சேவ் பண்றோம். ஒரு சீட்டு போட்டு ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் அடைச்சிருக்கேன் சார். இன்னும் 6 லட்ச ரூபாய் தான் கடன் இருக்கு இந்த 6 வருஷத்துல. இருக்கேன். ஒரு ஷாம்பு கூட நான் இன்னும் கையில எதிர்பார்க்கணும் சார். நாங்க என்னதான் இன்கம் ஏர்ன் பண்ணாலும் எங்க நாட்டுல சித்தி எனக்கு ஷாம்பு வாங்கி தாங்க, தலை குளிக்கணும்னு போய் நிக்கிற ஆளு நானு. எல்லாத்தையும் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன். இங்க கொடுக்குற எஜுகேஷனும் நீங்க கொடுக்குற எஜுகேஷனும் ரவி சார் சொல்ற எஜுகேஷனும் கேட்டு இன்னைக்கு நான் ஒரு சொந்தமா என்னால முடியும், என்னால எல்லாமே முடியும்ன்ற அளவுக்கு சாதிச்சுட்டும் இருக்கிறேன் சார். இதுக்கெல்லாம் தேங்க் பண்ணிக்கிறேன் சார். 6 கிளப் வச்சிருக்கீங்க, மினி கிளப் ரன் பண்றேன் சார். இந்த ஒரு 3 வருஷமா வீட்டுல சார். அந்த வாய்ப்புக்கு நான் கோமதி மேம்க்கு ரொம்ப தேங்க் பண்றேன். ஏன்னா எங்க சீனியர் கோச்சிங் இருக்காரு. இது எங்க ஊர் வந்து கும்முடிப்பூண்டி சார், நேட்டிவ் பிளேஸ். ஊத்துக்கோட்டைக்கு நான் கிளப் கத்துக்கணும்ன்றதுக்கு 3 வருஷத்துக்கு முன்ன வந்தேன். இங்க வந்துட்டும் இங்கதான் நான் கிளப் ஓபன் பண்ணோம். இங்க நான் ஒரு கிளப் ஓனர் ஆகணும், நிறைய பேர் லைஃப் சேஞ்ச் பண்ணோம். அதுக்கான நம்ம சிஸ்டம் சார். இங்க சொல்லுவாங்க எல்லைச்சாமி மாதிரி ஒரு கிளப் இருக்குன்னா இங்க நிறைய பேர் லைஃப் சேஞ்ச் பண்ணணும் நினைங்கன்னு சொல்லுவீங்க. நான் இந்த இடத்துல சாதிச்சு ஒரு கிளப் ஓபன் பண்ணி இங்க நிறைய பேர் லைஃப் சேஞ்ச் பண்ணுன்றதுக்காக இங்கேயும் ஸ்டாண்டர்டா 3 வருஷமா இருக்கேன். நம்ம சிஸ்டத்துல என்ன சொன்னாலும் அதை கேட்டு அப்படியே நான் பண்ணுவேன். மேம் கூட கனெக்ட் பண்ணாரு. எங்க சீனியர் கோச் இல்ல, ஆனா எங்களை நீங்க கைட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒரு மினி கிளப்பா தான் சார் ரன் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் மந்த் இன்கம் எவ்வளவு earn பண்ணி? 40,414 ரூபாய் பண்ணேன். சூப்பர், போடுங்க, கலக்குங்க. இந்த வருஷம் எண்டுக்குள்ள 3 லட்சம் ஆயிடணும். நிறைய பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க. எதை தின்னா பித்தம் தெளியன்னு சொல்லி அவங்களை நீங்க எல்லாரையும் ஐடியல் வெயிட் ஒண்ணுமே இல்ல, ஒரு 100 பேரை நீங்க ஐடியல் வெயிட்டுக்கு வர வச்சீங்கன்னா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். எனக்கு கீழே வர கஸ்டமரும் சார் எல்லாருமே மேக்சிமம் நான் எப்படி 30 கிலோக்கு மேல நான் வெயிட் லாஸ் பண்ணா என் கீழே இருக்க எல்லாருமே ஐடியல் வெயிட்ல இருக்கு. இந்த தம்பி ஒரு 5 மாசத்துல 23 கிலோ வெயிட் லாஸ் பண்ணாரு. லாஸ்ட் அவருக்கு ஒரு 35,000 இன்கம் ஏர்ன் பண்ணி கொடுத்திருக்கேன் சார். எல்லாருக்குமே யாரெல்லாம் வராங்களோ வெயிட் லாஸ்ல போக்கஸ் பண்ணுவாங்க. வந்த உடனே இங்க உங்க எஜுகேஷன் பாக்கிறதுக்காக வந்துருவாங்க. அவங்க வெயிட் போஸ்ட் பண்ணாங்க, மாரத்தான்ல இருக்காங்க, ஃபிட்னஸ்ல இருக்காங்க. அவங்க லஞ்ச் பிளேட்ல இருந்து எல்லாமே எனக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. என் கோச் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, இங்க எஜுகேஷன் என்ன சொல்லி கொடுத்தாங்க அது அவங்களுக்கு அப்படியே சொல்லுவாங்க சார். ஆனா என்ன டோட்டலா சேஞ்ச் பண்ணதே நம்ம சிஸ்டமும் நீங்களும். முக்கியமா நாங்க கோமுதி மேம் போவோம் சார், லைவா போய் பார்ப்போம். மேம் சொல்லுவாங்க உங்களால முடியும் பண்ணுங்க. அந்த ஒரு வார்த்தை சிரிச்சு பேசுங்க கிட்ட என்ன பண்றீங்க எல்லாமே எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க சார். அந்த இடத்துல மேம்க்கு நான் ஹார்ட்ல தேங்க் பண்ணிக்கிறேன் சார். என்னோட கோச் என்னோட ஏஞ்சல் சார், ரஞ்சிதா மேம், ராஜா மேம் தேங்க் பண்றேன் சார். தேங்க்யூ. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன், பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இப்போ நீங்க நல்லா கவனிங்க, உங்க வீட்ல எல்லார் வீட்லயுமே நீங்க எல்லாருமே உங்களுக்கு தேவை. இந்த வீடியோ இப்ப பாருங்க. பாதியில விட்டுட்டு போயிட்டாரு. என்னமா அவரு அப்பயும் என்ன திட்டம் என்ன பண்றது? வாய கட்டுனா கட்டாம சாப்பிட்டு எல்லா நாளையும் சம்பாதிச்சுட்டு போய் சேர்ந்து. ஆமா, பிள்ளைங்களை கரையாத்தினாரா? இல்லையல்ல. இந்த கதை இன்னும் எத்தனை ஃபேமிலிஸ்ல நடக்குது. அம்மா அப்பா அவங்க சாப்பிட்றத விட்டு அவங்க ஹெல்த்தை விட்டு எல்லாத்தையுமே நமக்கு விட்டு கொடுத்தாங்க. வேர்ல்டு பேரண்ட்ஸ் டேக்கு ஒரு கிஃப்ட் கொடுங்க. அவங்க பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. லெஸ் ரைஸ், மோர் வெஜிடபிள்ஸ், ஆயில் குறைச்சிக்கோங்க, சுகர் அவாய்ட் பண்ணுங்க. அவங்க சாப்பிட சொன்னா கேட்க மாட்டாங்க, ஆனா நீங்க பிளேட்டை ப்ரிப்பேர் பண்ணா சாப்பிடுவாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கு. அவங்க நமக்கு லைஃப் கொடுத்தாங்க, நம்ம அவங்களுக்கு ஹெல்த்தி லைஃப் கொடுக்கலாம். ஹாப்பி வேர்ல்டு பேரண்ட்ஸ் டே. இந்த ரீலை உங்க அம்மா கிட்ட உங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணுங்க. நீங்க கவனிங்க, நீங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களை நீங்க பாத்துக்கினீங்க அப்படின்னா உங்களால நிறைய பேர் வாழ்க்கை சேஞ்ச் ஆகும். எனக்கு யோசிச்சு பாருங்க, அந்த லேடி அவங்கள பாத்துக்கிறதுனால இன்னைக்கு எவ்வளவு பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணிருக்கேன். மகிழ்வித்து மகிழ்ன்றது என்னன்னா காசு கொடுக்கறது கிடையாது. நம்மள மாதிரியே ஒரு வாழ்க்கை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் மகிழ்வித்து மகிழ். ஆல் தி பெஸ்ட். நோயற்ற வாழ்வே குறையற்ற சொல்லும். நீங்க அடையறதுக்கு என் வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். பாய்.